பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அவங்க ஹிந்தியை திணிக்கிறாங்க, சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் பெருவாரியான மாநிலங்கள்ல ஹிந்தியை பேசுறாங்க. நீங்க ஹிந்தி வேண்டாம், ஆனால் ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கட்டும் அப்படின்ற கருத்தை சொல்றீங்க. இப்போ இந்திய மொழிகள்ல ஒன்றான ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் ஒதுக்கிட்டு நீங்க ஆங்கிலத்தை ஆதரிக்க காரணம், உங்கள்கிட்ட ஒரு ஆங்கிலேய அடிமை சிந்தனை திராவிட இயக்கங்கள்கிட்ட இருக்கு, அதனுடைய வெளிப்பாடு தான் சொல்லி பிஜேபி ஆர்எஸ்எஸ் மீண்டும் குற்றச்சாட்டு சொல்றாங்க. இப்போ உங்களுடைய ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்றதே ஒரு போலியான ஒன்றா? பொதுமொழி என்பது பல வகைகள் நாட்டுக்கு வைக்கிறார்கள். இவங்க பெரும்பான்மை என்று சொன்னார்கள். பெரும்பான்மை மொழியும் அது அல்ல, அது சிறுபான்மை மொழி தான். 50க்கு மேல் பேசுவர்கள் இல்லை, 50க்கு கீழாகத்தான் இருக்கிறார்கள். அது ஒட்டுமொத்த பல சிறு மொழிகள்லாம் சேர்த்து தான் இந்தி என்று பெயர் வைத்து கொண்டார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எப்படி பல்வேறு ஜாதிகளை ஒரு ஜாதியாக குறிப்பதைப் போலத்தான் இந்தி என்று பலவேறு மொழிகளை, போஜ்புரி இருக்கிறது, இதெல்லாம் எல்லாவற்றையும் சேர்த்து தான் சொல்கிறார்கள். அப்படியே வைத்து கொண்டாலும் 40 விழுக்காட்டினருக்கான மொழி நாட்டு மொழி ஆகிவிட்டது. இப்போ மத்திய அரசின் தேர்வுகள் கூட ஆங்கிலத்திலோ இந்தியிலோ எழுதலாம் என்று சொல்லுகிறான். சிசாட் என்கிற சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் என்பதற்கு ஆங்கிலத்தில் 20 மதிப்பெண் வைத்திருந்தார்கள். இப்போது வட இந்தியாவில் நடந்த பெரும் போராட்டத்தை தெரியும், அதை வைக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். யார் சொல்லுகிறார்கள்? நாளைக்கு IAS ஆஃபீஸராக, IAFS ஆக, IPS அதிகாரியாக போகிறவர்கள் தான் எங்களுக்கு 200 மதிப்பெண்ணில் 20 மதிப்பெண், அதில் கூட ஆங்கிலத்தை வைக்க வேண்டாம் என்க அவன் சொல்லுகிறான். அது அந்நிய மொழி என்று சொல்கிறான். 20 மதிப்பெண், அதற்கு கூட அரசு இணங்கி வந்து விட்டது. சரி, தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவன் என்ன செய்வான்? ஒன்று ஆங்கிலத்தில் தேர்வு எழுத வேண்டும் அல்லது இந்தியில் எழுத வேண்டும். 20 மதிப்பெண்ணுக்கு வேண்டான் என்பவனுக்கு குரலை ஏற்றுக்கொண்ட அரசு மீதி 180 மதிப்பெண்ணும் நாங்கள் அந்நிய மொழியில் எழுதுகிறார்களே, தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் அல்லது இந்தி பேசாத மாநிலத்தை சேர்ந்தவர்கள், அவர்களை பற்றி அரசு என்ன அக்கறை எடுத்துக்கொண்டது? அப்போ இந்தி பேசுவோம் 180க்கு அவன் மொழியில் எழுத முடியும். தமிழ்நாட்டை சேர்ந்தவனோ அல்லது வேறு இந்தி பேசாத மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கோ எல்லாவற்றையும் அந்நிய மொழியில் தான் எழுதியாக வேண்டும் என்ற சிக்கல், அது அவனுக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது. அண்மை காலங்களில் மத்திய அரசு பணிகளில் தமிழர்கள் தேர்வாகாமல், தென்னிந்தியர்கள் தேர்வாகாமல் போவதற்கு கூட அது அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஒன்று அது. இரண்டாவது, இதை போன்ற சில நாடுகள், சிங்கப்பூரிலே முதல் பிரதமராக இருந்த லீ குவான் ஈயோ பற்றி சொல்லுவார்கள். அவர் தான் பெரிய வளர்ச்சியை உண்டாக்கினார் என்று. அவரிடம் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்தது. பொதுமொழி ஆக்குகிற போது அவர் சொன்னார், இங்கு மலைய பேசுவர்கள் இருக்கிறார்கள், தமிழ் பேசுவர்கள் இருக்கிறார்கள், இந்தி பேசுவர்கள் இருக்கிறார்கள், சீனா பேசுவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர் சொன்னார், எல்லோருக்கும் பொதுவான எல்லாருக்கும் ஒருவருக்கு சாதகம், எந்த மொழியை வைத்தாலும் ஒரு சாதகமாகிவிடும். இந்த டிஸ்அட்வான்டேஜ் என்பது எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும். எனவே இது எதுவும் அல்லாத ஆங்கிலத்தை நான் மொழியாக வைக்கிறேன் என்று சொன்னார். எல்லாருக்கும் அந்நிய மொழி, அது ஒன்றும் சிக்கல் இல்லை என்று அவர் வைத்தார். அப்போ யாரும் சீனர்கள் பெரும்பான்மை எங்களுக்கு அந்த மொழியை வைக்கணும் யாரும் கேட்கவில்லை. அப்போ பெரும்பான்மைக்காக வைத்தால் மீதி மக்கள் என்னாவது என்பதுதான் கேள்வி. அப்போ மீதி இந்தி பேசாத மக்களுக்கு தான் அதிக பாதிப்பு. குறைவான மக்கள் தான் இந்தி பேசுகிற மக்கள், 40 என்று வைத்துக் கொள்ளுங்கள், 42 வைத்துக் கொள்ளுங்கள். 58 பேருக்கு அது அந்நிய மொழியாக போய்விடுகிறது. 42 பேருக்கு தான் சொந்த மொழி. 42 பேருக்கு சாதகமாக 58 பேருக்கு பாதகமாக இருக்கிற மொழியை ஜனநாயக நாடு ஏற்றுக்கொண்டதே தவறு என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்போ இந்திய எதிர்ப்பை பற்றி பேசுகிற போது ஆங்கில அடிமைத்தனம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த அடிமைத்தனத்தை பற்றி பேசுகிற இந்துத்துவவாதிகளில் யார் யாரெல்லாம் ஆங்கில கல்வி பெறாதீர்கள் என்று எங்களுக்கு பட்டியல் வேண்டும். அத்வானி பெறவில்லையா அல்லது யார் தான் பெறவில்லை என்பது வேண்டும். அவர்கள் கற்றுக்கொண்ட ஆங்கிலம்தான் அவர்களுக்கு பல புதிய சிந்தனைகளை கொடுத்திருக்கிறது. இந்தியாவுக்கு விடுதலை சிந்தனை கூட அந்த ஆங்கிலம் படித்து தான் கொடுத்தது என்பது கருத்து. அது எப்படி இருந்தாலும் அறிவியலை கற்பதற்கு ஒரு வேற்றுமொழி தான் வேண்டுமென்றால் எல்லோருக்கும் வேற்றுமொழியாக இருக்கட்டுமே, எனக்கு மட்டும் ஏன் வேற்றுமொழியாக இருக்க வேண்டும் என்று ஒன்று சொல்லுகிறோம். இவர்கள் இந்தியை திணிப்பதற்கு அது நோக்கம் அல்ல. இந்தி என்பது வடவர்களுக்காக செய்வதொன்று. இவர்கள் பார்வையில் RSSின் கொள்கையான சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கு ஒரு இடைக்கால ஊடகமாகத்தான் இந்தியை பார்க்கிறார்கள். ஏற்கனவே கோல்வால்கர் தன்னுடைய சிந்தனைகள் சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு இறுதியான இலக்கு என்பது சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதுதான், இடைக்காலமாக இந்தியை விடுகிறோம் என்பதாகத்தான் ஒரு பார்வை இருக்கிறது. அதை இப்பொழுது இவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள் என்பதுதான் நான் பார்க்கிறேன். இங்கே ஹிந்தியை எதிர்த்தும் தமிழுக்காகவும் பேசுறீங்க. ஆனால் உங்கள் தலைவர் பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு விமர்சனம் செய்தார். எனவே உங்களுக்கு தமிழுக்கு குரல் கொடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை, நீங்க மெக்காலே புத்திரர்கள், ஆங்கிலேய சிந்தனையை உள்வாங்கினவங்க அப்படின்னு RSS அமைப்புல அல்லது உங்களுடைய கொள்கைக்கு விரோதமா இருக்கக்கூடிய அமைப்பினர் சொல்ற கருத்துக்கு நீங்க சொல்ற பதில் என்ன?
அதுதான் பல பேர் பேரை மட்டும் படித்து செய்தியை படிக்காதவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு காரணம். மெக்காலேவை பற்றி தவறான புரிதல் என்பதுதான் என் கருத்து. அவர் எ மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷனை பற்றி எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுவது இவர்கள் விஞ்ஞான மனப்பான்மையற்றவர்களாக இந்தியர்கள் இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார். எங்கள் பகுதியினுடைய தொடக்கப்பள்ளி மாணவனுடைய புத்தகத்தில் இருக்கிற அறிவியலை ஒட்டுமொத்த பெர்சிய மொழி, அப்போ பெர்சிய மொழியும் இருந்தது, பெர்சிய மொழி சமஸ்கிருத நூல்கள் அத்தனை இலக்கியங்களை இணைத்தாலும் கொடுக்காது என்ற அளவுக்கு தான் அறிவியல் இல்லாத மொழியாக இந்த மொழிகள் இருக்கின்றன என்று பார்த்துத்தான் அவர் அறிவியலை கற்றுக்கொள்வதற்கு ஆங்கிலத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். இதில் அடுத்தது அவர் சொல்லுகிறார், இதன் வழியாக அறிவியலை நாம் கொடுத்து அவர்கள் அறிவியல் மட்டுமல்ல உலக பார்வை பெற வேண்டும், எல்லா தத்துவங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தோற்றத்தில் இந்தியர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் சிந்தனையில் ஐரோப்பியர்கள் அளவுக்கு வளர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள் தோற்றத்தில் இருப்பாங்க, ஆங்கில அடிமையாக போக வேண்டும் என்பதாக பொருள் சொல்லுகிறார்கள். இது ஒரு பக்கம், இதை விட்டுவிடுங்கள். அடுத்து நீங்கள் கேட்பது என்பது ஆங்கிலேயன் கொண்டு பெரியார் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். இப்போ தமிழுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் என்பது எளிதாக கற்றுக்கொள்ள எளிய எழுத்து முறை வேண்டும் என்று சிந்தித்தவர் இலக்கண அறிவோ இலக்கிய அறிவோ இல்லாத பெரியார் தான். மக்கள் மீது இருந்த அக்கறை, அந்த குழந்தைகள் மீது இருந்த அக்கறை, இதுவரை எந்த தமிழ் புலவரும் இயக்கம் எடுக்காத ஒன்று. மகாபாரதத்தை தமிழ் எழுதினார்கள், ராமாயணத்தை தமிழ் எழுதி கம்பரை புகழ்ந்து கொண்டிருந்தார்களே தவிர குறள் என்கிற உயர்ந்த தமிழ் இலக்கியத்தை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற சிந்தனை யாருக்கு இருந்தது? பெரியாருக்குத்தான் இருந்தது. பெரியார் தான் திருக்குறள் மாநாடு போட்டு அதை விளக்கி மக்களிடம் எடுத்துச் செல்வது மட்டுமல்ல, தங்கள் இயக்கத்தின் சார்பாக நூல்களை குறைந்த விலையில் விட்டு தமிழ்நாடு முழுக்க திருக்குறளை கொண்டு போய் பரப்பினார்கள். இது தமிழுக்கு சார்பான பார்வையை எதிரான பார்வையாக அவர்கள் பார்த்தார்கள் என்று தெரியவில்லை. ஒரு பெற்றோர் அல்லது ஒரு தந்தை ஒரு மகளை பார்த்து தருதலை என்று பேசுவது என்பது அவன் போக வேண்டும் என்ற விருப்பத்தால் இல்லை, உன்னை மாற்றிக்கொள் என்பதற்காக. பெரியார் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னது கூட உங்களிடம் அறிவியல் இல்லாத வெறும் மதமும் காதலும் மட்டுமே கொண்டதாக இந்த மொழி இருக்கிறது, அறிவியல் இல்லை என்ற கோபத்தால் வந்ததாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பெரியார் கூட சொன்னார், யாராவது அறிவியல் சார்ந்த மக்கள் முன்னேற்றம் சார்ந்த இலக்கியங்களை படைத்து கொண்டு வந்தால் என் செலவில் அச்சிட்டு உங்களுக்கு சன்மானம் கொடுக்க தயாராக இருக்கு என்று அறிவித்தவர் பெரியார். இறுதி 72ஆம் ஆண்டில் அவர் ஒன்று சொன்னார், மொழிப்பற்று என்பது ஒருவனுக்கு வேண்டும், நாட்டுப்பற்று வேண்டுமென்றால் மொழிப்பற்றும் வேண்டும், ஒரு ஒற்றுமைக்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது, சமஸ்கிருதம் என்ற ஒன்றை வைத்து கொண்டுதான் இந்தியா முழுவதும் இருக்கிற பார்ப்பனிடம் ஒற்றுமை நிலவுகிறது, அது தமிழை கொண்டு ஏன் வரக்கூடாது என்பதை 72ஆம் ஆண்டு பேசியிருக்கிறார் பெரியார். எப்போதோ இளம் வயதில் துணி போடாத பெரியாரை இறுதி வரை துணி போடாமல் தெரிந்தவர் என்று பேசுவார்கள் என்பதைப் போல ஒரு காலத்தில் சொன்ன ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கானதாக அவர் ஆக்க வேண்டும் என்று பார்த்தார். ஆக்குவதற்கான சில முயற்சியில் எழுத்துச் சீர்திருத்தம் கொண்டு வந்தார். தமிழை அழிக்க வந்த இந்தியை எதிர்த்து போராடினார், குரலை முன்வைத்தார். இவரை ஏன் இப்படி பேசுகிறார் என்று புரியவில்லை எனக்கு, இன்னும் புரியாமல் இருக்குது. ஒற்றை சொல்லை எடுத்துக்கொண்டு அதற்கு பின்னால் இருக்கிற எதையும் பேசாமல் பேசுவவர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுகிறேன். இப்போ நீங்க அந்த முதல் 2 அணுகுலைகளையும் எதிர்க்கிறீர்கள், இப்போ 3வது 4வது அணுகுலைகளையும் எதிர்க்கிறீங்க. இது ஒரு அறிவியல் பார்வைக்கு மாறான போக்கா தெரியலையா?